நம்ம பேசக்கூடிய அரசியலில் சில அரசியலை மட்டும் இன்னைக்கு மட்டும் கிடையாது, அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதற்கு காரணம் இருக்குது, பேச்சுரிமை அப்படிங்கிறது தான். பேச்சுரிமை அப்படின்னு சொல்கிறது என்ன? எனக்கான கருத்துக்களை நான் பேசுறது, இல்லை பேச முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய கருத்துக்களை நான் பேசுறது, சில நபர்கள் பேச நினைப்பதை நான் பேசுவது, இது எல்லாமே பேச்சுரிமையில் தான் வரும். இந்த பேச்சுரிமை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்முடைய முன்னோர்களால் நமக்கு பெற்றுத்தரப்பட்டது. ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் அவ்வளோ ஈஸியாக பேசிட முடியாது. அப்படி பேசணுங்க உயிரோடி மறுபடி திரும்பி போகிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போதும் அது அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில இடங்களில் நம்ம பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போயிடுவோம். உண்மையை பேசின உடனே நீ ஏன்டா உண்மையை பேசணுன்னு சொல்லி உனக்கு எதிராக நாங்கள் குண்டர் சட்டத்தெல்லாம் பாய்ச்சிடுவோன்னு சொல்லி பாய்ச்சிக்கிட்டுலாம் இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஒரு அரசியல் தலைவர் வந்து கேட்குறாரு, நான் அரசியல் பரப்புரை செய்ய வேண்டும், எனக்கு இடம் தாருங்கள், இந்த இடத்த தருவீங்களா? இந்த இடத்த தர முடியாது. சரி, இந்த இடத்த தருவீங்களா? இந்த இடத்த தர முடியாது. அப்போ எந்த இடத்த தருவீங்க? இந்த இடத்த தான் தருவோம். சரி, அந்த இடத்துல போய் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வரும்போது, இல்லை மறுபடியும் உனக்கு 23 நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இது தாவேகா கட்சியின் விஜய் அவர்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நான் இதை பேசலை. இதே மாதிரி எல்லா ஆளும் கட்சி சார்ந்த நபர்களும் எதிர்க்கட்சியை இல்லாட்டி எதிர்க்கட்சியாக நினைக்கக்கூடிய நபர்களை தடுத்தார்கள் என்றால் யார் மக்களுக்காக பேசுவது? எப்படி பேசுவது?